கச்சத்தீவு அப்படின்றது எப்பவுமே இலங்கை இந்தியாவுடையில ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அண்மை நாட்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவா பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. மதுரையில் நடந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியது பிறகு இது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிங்கள மக்கள் மத்தியிலும் இது அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. கச்சத்தீவு அப்படின்றது 1974ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது முற்றுமுழுதாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் களங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்கும் போது அல்லது அரசியல் மாற்றம் ஒன்று நடக்க போகுதா போது ஒரு தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான நேரங்களில் இது தொடர்பாக பெரிய அளவான பேசு பொருளாக மாறும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். ஆனால் அண்மை நாட்களில் பரபரப்பை ஏற்படுத்திய பேசு பொருளாகவே மாறி இருக்கு. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் விஜயத்தின் போது அங்கு கிரிக்கெட் மைதானம், நூலகத்தினுடைய டிஜிட்டல் பகுதி, பாஸ்போர்ட் அலுவலகம், துறைமுக அடிக்கல் நாட்டு விழா, இந்த மாதிரியான பல முக்கியமான நிகழ்வுகளை நடத்திட்டு ஒரு கண்காணிப்பு விஜயமாக அவர் கச்சத்தீவுக்கு பயணமாக இருந்தார். இந்த படங்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டிருந்தது. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் பல செய்தித்தளங்கள்ல இருந்தாலும் இது ஒரு கண்காணிப்பு விஜயம் அப்படின்றது தான் ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்காங்க. இதுல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர், மீன்பிடி துறை அமைச்சர், அதோட ஜனாதிபதி, கடற்படை தளபதி ஆகியோரும் இதுல பங்கு கொண்டிருந்தாங்க. முக்கியமாக இந்த கச்சத்தீவுல மக்கள் வாழ்றாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. அங்க ஒரு தேவாலயம் இருக்கு. அங்க ஒவ்வொரு வருடமும் நடக்கிற பிப்ரவரியில் நடக்கிற அந்த திருவிழாவுக்கு மட்டும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்து இருக்கிற மக்களும் அங்க போயிட்டு வருவாங்க. இதுதான் அங்க இருக்கிற நடைமுறையாக இருக்கும். மற்றபடி இது கடற்படையினுடைய பாதுகாப்புல தான் இந்த கச்சத்தீவு இருக்கு. இந்த கச்சத்தீவு ஏன் இப்ப திரும்ப பேசு பொருளாக இன்று நேற்று மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி மேற்கொண்ட இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போதுதான். காரணம், இப்ப பரவலா பேசப்படுற நேரத்தில் ஜனாதிபதி போயிருக்கிறது எதுக்காக போனார், என்னதுக்காக போனாரு, அது பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்காரு அப்படின்றத அறிஞ்சு கொள்றதுக்காக சர்வதேச ஊடகங்களும் குறிப்பா இந்திய ஊடகங்களும் இதை பிரதான செய்திகளாக மாற்றியிருந்தன. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கச்சத்தீவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.